பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டு ஐயோ என்னடா நம்ம ஊரை நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு என்னை ஃபீல் பண்ண வைக்காத ஒரே ஒரு இடம் இந்த பிவானி. வெல்கம் டு த vlog. நான் திருப்பியும் என் மாமியார் ஊருக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால குர்காவ்லேருந்து இவங்க ஊருக்கு வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் விச் இஸ் லைக் 2 hours drive. அதுவும் பைக்கில் வந்தேன்னா வந்துடுவேன், 2 ஹவர்ஸ்லாம் அடிச்சுட்டு வந்துடலாம். போனால் ஒரு 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 25 பாட்டு அவ்வளோதான். அதுதான் என் கணக்கு. ஸ்பாட்டிஃபைல 25 பாட்டு போட்டோம்னா நம்ம ரீச் ஆயிடலாம் இங்கே. ஸோ அந்த அளவுக்கு தான் டிஸ்டன்ஸு. ஸோ இங்கே வந்து நான் எப்படிலாம் என்னோட டே ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து சண்டே அப்படிங்கிறனால இன்றைக்கி லாகின் கிடையாது. ஸோ இன்றைக்கி காலையில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, இன்றைக்கி வந்து இங்கே வந்து பியானியில் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. அது என்ன எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம் அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே வந்து பெருசாக மளிகை சாமானம் வந்து வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து நாங்கள் இங்கே கிடையாது, யாருமே இங்கே கிடையாது. அதனால் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து குளிக்க சொல்கிறாங்க. எனக்கு குளிக்கிறதுல இது இல்லை, இன்றைக்கி சண்டே. ஸோ குளிக்கிறதுக்கு லீவ் விட்டாச்சு. ஏன் தீஜ்னா தீஜு கீஜெல்லாம் கிடையாது, நான்லாம் குளிக்க மாட்டேன், கிளம்பு. சிவன் பார்வதியோட மிலன் டே இட் இஸ். ஸோ எல்லாருக்கும் தெரியும், சதி இறந்த பிறகு, ஆமா சதி இறந்த பிறகு 107 பேர்த்ஸ் வந்து பார்வதி எடுத்தாங்க. ஆனால் அந்த 107 பேர்த்ஸ்லையுமே அவங்க எவ்வளோ தப்பஸ்யா பண்ணாலுமே he didn't accept her as his wife. 108th அவங்க பார்வதியா ஹிமாலயா ராஜா இருக்கார்ல, அவருக்கு பிறந்தாங்க பாரு இவங்க. 108th பர்த்ல தான் இந்த டே அன்னைக்கு தான் சிவன் வந்து பார்வதி ஓகே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அக்செப்ட் பண்ண டே இது. ஸோ அதனால தான் ஹரியாலி தீஜா, இதை நாங்கள் வந்து தீஜ் மாதா வந்து ஆக்சுவலி பார்வதியோட இன்னொரு நேம். அதனால தான் இதை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து அன்மேரிட் அண்ட் மேரிட் விமன் ரெண்டு பேர் பண்ணுவாங்க. மேரிட் விமன் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஆக்சுவலி ஹஸ்பண்ட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பிகாஸ் இட் இஸ் அக்செப்டன்ஸ் டே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட டே. ஸோ அதனால தான் எனக்கு சபரி மருதானிலாம் வச்சு விட்டா. சிம்பிளாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அன்மேரிட் விமன் வந்து எனக்கு சிவன் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும், அக்செப்ட் பண்ணணுன்றதுக்காக நோன்பு வச்சு இன்னைக்கு பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பொண்ணோட அம்மா, இந்த டே வந்து பார்வதி அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணதுனால அவள் கஷ்டப்பட்டதெல்லாம் இன்னைக்கு பலன் கிடச்சிருச்சுன்றதுனால அவங்களுக்கு துணி, நகை, அப்புறம் சாப்பாடு, ஸ்வீட் அதெல்லாம் செஞ்சு அவங்கள இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க பொண்ணை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால எப்போவுமே தீஜ் அப்போ பொண்ணுங்க எல்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்க பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு ஹஸ்பண்ட் வருவாங்க, அந்த மாதிரி. அதனால எங்கள் அம்மா இன்னைக்கு தீஜ் அன்னைக்கு இன்னைக்கு இது செஞ்சுருக்காங்க, எங்களோட டிபிக்கல் நார்த் இந்தியன் ஹரியான்வி டிஷ், தட் இஸ் பூடா. இதுக்காகலாம் குளிக்க முடியாது, குளிக்காம என்ன சிவன் அடிக்கிறீங்க, இல்ல சிவனை குளிக்க சொல்றீங்க? சிவன் என்ன வேணா பண்ணுவாரு. நீ என்ன தானாலும் நம்ம முளை வேலைக்கு ஆகாது. நீ என்ன தனாடுன மாதிரி நீ கால் அடியில தான் வந்து பாடு. சிவன் வந்து சிவன் he can do whatever he wants. so சிவன் லீவ் விட்டார் குளிக்கிறதுக்கு. மரதாணி வச்சிட்டு இருந்தார் நேத்து. ஆமாம், நான் இப்போ குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் vlogs இருக்குது எடிட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்க போகுது. அடுத்து மோனியோட இன்னொரு vlogக்கு வந்து கான்டென்ட் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஷூட் பண்ணுறது. ஸோ சிவனும் சொல்லுவாங்க, ஆனால் சிவனையே வேலை வாங்கி செய்வாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ பைக்கு வாட்டர் வாஷ் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சேராக இருக்குது. இன்றைக்கி அந்த அளவுக்கு போயிட்டு வந்திருக்கோம். எஸ், ஸோ வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் எப்படியெல்லாம் டேஸ் பண்ணுவேன்னு போகிறேன், நீங்கள் பாருங்கள். அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் அப்படி இருக்கலாம். இப்போ அவங்க அம்மா புட்டுச்சு, நான் தான் இந்த வீட்டில் இன்னைக்கு பார்வதி. அதனால நீ தான் எனக்கு நிறைய ஸ்வீட் போல அடி வாங்கிறதுக்கு தான். ஏன் உன் போல அடி வாங்கலையா? 30 வருஷமா இந்த போல அவர் என்ன ஏன்டா எழுக்கிறீங்க இதில்? நான் செவனே தானே இருக்கு. ஸோ பேசிக்கலி மோனி யார் இந்த வீட்டில் மதிக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. பை தி வே இந்த ஆளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டில் மதிப்பே போச்சு. எங்க அம்மா நான் ஓடி வர, அம்மா இவன் அடிக்கிறாமா அப்படி, கண்டிப்பா நீ ஏதாவது பண்ணிட்டு வந்துருப்பேன்றாங்க எங்க அம்மா. அவ்வளவு நம்பிக்கை அவங்க பொண்ணு. கரெக்ட் தான். இவங்க ரெண்டு பேரும் அச்சுப்பாங்க, அது மோனிக்கு ஜாலியா இருக்கும். நான் நல்லா மூட்டி விடுவேன். நான் ஓக்கறேன். பெனஞ்சிட்டு இருக்காரு அது பீஸுமா. இவனே இப்படிதாம்மா, இப்படி கிண்டிக்கிட்டே இருப்பான். பெரிய ஃப்ரைட் ரைஸ் போடுற மாஸ்டர்னு நினைப்போம். ஸோ இப்படி தான் பூடா செய்வாங்க. மாவு எடுத்து தோசைகளில் ஊற்றி, கரண்டியில் பண்ண முடியாது, கையில் பண்ணலாம்.
கரண்டிலும் பண்ண ஆனா வராது வாட்டா வராது. அந்த கையில செய்யறது தான் டேஸ்ட். Actually this is puda. This is one of famous Haryanvi sweet dish. ஒண்ணு இல்ல நமக்கு நம்ம கோதுமை தோசை செய்யறோம்ல அந்த கோதுமை தோசையில வெல்லம் போட்டு கரைச்சு ஊத்துனா சுகர் போடலாம், வெல்லம் போடலாம், கார்ன் போடலாம், பூரா போடலாம், என்ன வேணா போடலாம். நல்லா இருக்கும். மை ஃபேவரட் டிஷ். நல்ல கீ போடலாம். ஃபுல் கீ இருக்குல, சட்டி ஃபுல்லா கீல போட்டு இது பண்ணுவாங்க. அதுதான் மால்புவா. மால்புவா நல்லா அது ஒண்ணு சாப்பிட்டா நாள் ஃபுல்லா எந்திரிக்க மாட்டாங்க. பேசிக்கலி ஒரு பழைய கை ஒன்று இருக்கு, அந்த கையில செஞ்சா அது நல்லா இருக்கும். அம்மா செய்யறது பாத்தீங்கன்னா தோசை இல்ல போதைப் பொருள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு 3 சாப்பிட்டு பெட்ல பக்கம் போனோம்னா ஒரு 3 மணி நேரம் நல்லா தூங்கலாம். அதுதான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பாட்டை மாத்தி பூடா. என் பொண்ணு ஆல்ரெடி ஒன்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு தெம்பு வந்துருச்சு அவளுக்கு. டே ஃபுல்லா இப்போ சுத்திட்டு இருப்பா. இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா மோனியோட ஃபேவரட் கிளாஸ். இது வந்து ஒரு 1.5 லிட்டர் கிளாஸ். இதுல மோனி எப்பவுமே லஸ்ஸி குடிப்பாங்க, அதாவது மோர். நம்ம ஊர்ல மோர், இந்த ஊர்ல லஸ்ஸின்னு சொல்லுவாங்க ஹரியானா ஸ்லாங்ல. ஸோ இவ்வளோ பெரிய கிளாஸில் குடிப்பாங்க. மோனிக்கு அந்த வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு, நல்லா இருக்கு. இதில் தான் மோனி வந்து டீ குடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்திருக்கோம். நான் பயங்கரம் இதுவா பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் ஒன்றும் பெரிய ஆக்டிங் கிளாஸ்ல போய் பெரிய ஆக்டர்லாம் கிடையாது. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் என்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்கல. ஸோ கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஐம் டூயிங் திஸ். அது வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சி இன்னும் பெட்டராக பண்ணுவேன். ஐம் ட்ரைங் மை பெஸ்ட். யார் இப்போ கேட்ட இதெல்லாம் நைட்டு ஒரு பிளான் வச்சிருக்கு. அந்த பிளான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் பண்ணுறோம், இது இப்போ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டில் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நடக்கவே நடக்காது. My mom with the son-in-law she never wanted. ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கோடா போட்டுட்டு இருக்காங்க இங்க நின்று. பக்கோடா. ஸோ அம்மா வந்து ஆனியன் இல்லாமல் உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டு இருக்காங்க. சபரீஷ் அதை சுட்டுட்டு இருக்காரு. வாவ், கடை போண்டா மாதிரியே இருக்கு. நைஸ். ஏன் ஒரு மாதிரி நெஞ்ச பிடிச்சி நின்றுட்டு இருக்க? ஏ அப்பா, क्या हुआ? ஆர் யூ ஹங்க்ரி? ஆக்சுவலி எங்கள் அப்பா மத்தியானத்துலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. ஸோ அதனால அது எங்கள் மாமா பொண்ணு, அது எங்கள் மாமா. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓஹோ, என் புருஷன் வந்து ஆனியன் மசாலா மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான், போண்டா மசாலா மாதிரி. அது இந்த மேடம் போட்டு தின்னுட்டு இருக்காங்க. சார், உங்க பொண்ணை பாருங்க சார். ஓகே. அடி தங்கம். ஒன்று கூட சுடலை இன்னும். பார்த்தீங்கன்னா டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் பக்தி மோடு கொண்டோம். பக்தி மோடு, அதுதான் கோவில். 24 ஹவர்ஸ் நம்ம காட்ட போகிறோம். ஏன்னா நேற்று இந்த டைமுக்கு தான் இது பண்ணோம். ஸோ அதனால் நேற்று காலைல 10 மணிலேருந்து இன்றைக்கி காலைல 10 மணி வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நைட்டு வந்து அந்த மேலெல்லாம் முடிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு படுத்துட்டோம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சிவனுக்கு வந்து உகந்த நாள், அதனால் இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி வந்து ஸ்ராவனோட இன்னொரு மண்டேஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் இன் ஸ்ராவன் மாதம். நேற்று தீஜ் இருந்ததுக்கப்புறம் இன்னைக்கு மண்டே வந்திருக்கு. அதனால எங்கள் வீட்டில் நோன்பு வைப்பாங்க மண்டே. நான் 2 மண்டே பண்ணிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கும். ஸோ 2 பேருக்கு சேர்த்து நான் 2 மண்டே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அம்மா அப்பா 5 பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க பெரியவங்க, வயசானவங்க, அதனால 5 பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் மண்டே ஆனாலே நாங்கள் கோயிலுக்கு போவோம். தத்துரா இது வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்சதா. தத்துரா, பாங்கு, அப்புறம் பேல் பத்ரு, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்லி இந்த டேர்ம் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா லியோ படத்தில் வந்து அர்ஜுன் இது யூஸ் பண்ணிருப்பாரு, தத்துரா அப்படின்னு சொல்லிட்டு. புது போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லி. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாங்கு தோட்டம். பாங்கு பால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. ஸோ திஸ் இஸ் த பாங்கு. இங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே போகலான்னு பார்க்கும்போது மழை வந்துருச்சு. மழையிலே தான் வாட்டர் வாஷ் பண்ணேன் நான். பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி சேர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டேன். ஸோ இதுதான் என்னோடய டே இன் மை மதர் இன் லாஸ் ஹோம். தங்கம் பை பாய். யா பாய் பாய். இதே மாதிரி இன்னொரு vlogல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.